Hi everyone. Now we are going to learn how to build a sentence. அதாவது வாக்கியத்தை எப்படி உருவாக்குறது. We know words. நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஒரு 500 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியும். நமக்கு தெரியாமையே நம்ம இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கே தெரில. பிகாஸ் நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்கிறோம், ஏர்போர்ட் தான் சொல்கிறோம், டென்ஷன் ஆக்காதங்கிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் கூட நம்ம பெரும்பாலும் பேசுகிற வார்த்தை பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான். இப்போ நமக்கு பிரச்சனையே அதை ஃபுல்லாக எப்படி இங்கிலீஷில் பேசுறது. சார் நான் ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு இங்கிலீஷ் புரியுது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ. ஏன்னா 8000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். எவ்ரி இண்டிவிஜுவல் கம் அண்ட் ஆஸ்க் மீ, சார் எனக்கு புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆன்சர். இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்? சார் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சொல்லலாம். வாட் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்க. வாட் ஆர் யூனா என்ன? இப்போ யூஸ்வலாக வாட் யூ டூ, என்ன பண்ணுற, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங். ஆனால் வாட் ஆர் யூ அப்படிங்கிறப்ப நமக்கே குழப்பது இல்லையா? அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ நேட்டிவ்லலாம் எப்படி கேட்குறாங்க, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், வாட் ஆர் யூனா நீ என்னவா இருக்க. ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ டீச்சர், ஐ எம் அன் இன்ஜினியர், ஐ எம் அ டாக்டர், ஐ எம் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஐ எம் அ டிரைவர், ஐம் அ கார்பெண்டர், யூ கேன் சே. ஸோ வாட் ஆர் யூ. இப்போ அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பதில் சொல்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். ஹவு டு மேக் அ சென்டென்ஸ், how to create a sentence, how to form a sentence and how to build a sentence. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை வார்த்தை நான் ஆல்டர்னேட்டிவாக போட்டேன்னு. இங்கிலீஷில் அதுதான் அழகே. there is a beauty in English. ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டாம், சொன்ன வார்த்தையே சொல்ல வேண்டாம். சூப்பர் 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 வேண்டாம். யூ கேன் சே எக்ஸலண்ட், மார்வலஸ், பிரில்லியன்ட், அவுட்ஸ்டாண்டிங், unimaginable. So you can say alternative words. அப்போ அதை வச்சு எப்படி சூப்பராக இங்கிலீஷில் பேசுறது, எக்ஸலண்ட்டாக எப்படி பேசுறது, இம்ப்ரெசிவாக எப்படி இங்கிலீஷில் பேசுறது, இந்த வீடியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, there is a ரூல்ஸ், ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா இங்கிலீஷில், இப்படி தான் பேசணும், இந்த ஃபார்மேட் தான் அப்படின்னு. அந்த ஃபார்மேட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரப்போம். இப்போ எல்லா சென்டென்ஸுமே மூணாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இது எல்லாருக்குமே நம்ம ஸ்கூல்லேயே கற்றுண்டது தான். சப்ஜெக்ட், யாரை பற்றி பேசுகிறோம், எதை பற்றி பேசுகிறோம். இப்போது பெரிய கோவில், தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார். இது ஒரு சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், ஒருத்தர் கேட்குறாங்க, யார்ப்பா பெரிய கோயில் கட்டினது? ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார். யார் கட்டினா? அந்த யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை வந்தால் அதுதான் சப்ஜெக்ட். இப்போ ராஜராஜ சோழன். இப்போ யார் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரா? அசோக் சார் சொல்லித்தரார். அசோக்குங்கிற ஒரு தனிநபர் சொல்லித்தரார். இப்போ அசோக் ஆங்கிலம் கற்பிக்கிறார். இப்போ அசோக் இங்கிலீஷ் சொல்லித்தரார். அசோக்குங்கிறது தமிழ் தான் பாருங்கள், சொல்லித்தராருங்கிறது தமிழ். ஆனால் இங்கிலீஷ்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது பாருங்கள். நம்ம பேசுகிற நார்மல் டே டு டே லைஃப் தமிழ்லேயே 75% இங்கிலீஷ் தான் பேசுகிறோம். ரொம்ப கம்மி, சொற்பம் தான் தமிழ். ஸோ அந்த இதுக்கும் நம்ம இங்கிலீஷில் கற்றுட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு கன்வே. ஆர் யூ கிளியர் வித்? இப்போ பாருங்கள், ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார். ராஜராஜ சோழன் சப்ஜெக்ட். என்ன பண்ணுறார், என்ன ஆக்ஷன் நடக்குது, இங்கே என்ன செயல் நடக்குது, கட்டினார். இப்போ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ். சப்ஜெக்ட் பக்கத்திலே வேர்பு வரும். ஐ கோ, ஐ டாக், ஐ ஸ்பீக், ஐ ரன், வி லேர்ன். ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட் பக்கத்திலே வேர்பு வருது. ஆனால் தமிழ் பாருங்கள், ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார். அந்த கட்டினார் அப்படிங்கிறது தான் வேர்பு. வேர்பு எங்கே இருக்கும் தமிழில்? அட் லாஸ்ட், சென்டென்ஸோட இறுதியில் இருக்கும். ராஜராஜ சோழன் சப்ஜெக்ட், பெரிய கோயில் ஆப்ஜெக்ட், கட்டினார் வேர்ப். இப்போ வேர்ப் எங்கே இருக்குது? கட்டினார். அப்போ கட்டினார் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் இருக்கும்? பில்ட். நம்ம நார்மலாக கட்டுறோம் இல்லையா, பில்டிங், பில்ட், பில்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ ராஜராஜ சோழன் பில்ட்ஸ் பிக் டெம்பிள். ராஜராஜ சோழன் பில்ட்ஸ் பிக் டெம்பிள். கட்டினார் அப்படின்னு வருது இல்லையா, ஆல்ரெடி அவர் கட்டிட்டார். இது நடந்துட்டு இருக்க காலம் முக்கியம். ஸோ நமக்கு டென்சஸ், சில ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில். டென்சஸ் தெரியணும். நமக்கு காமனாக 3 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், சாதா இப்போ நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுறது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிஞ்ச எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். நடக்க போகிறது எல்லாமே ஃபியூச்சர். இப்போ கட்டினார் அப்படிங்கிற டென்ஸ் எந்த டென்ஸில் வருது? இப்போது நமக்கு அறியாத வயசில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், நான் சாக்லேட் சாப்பிட்டேனேம்போம். சாக்லேட் சாப்பிட்டான், அதாவது இனிமே தான் சாப்பிடணும், இல்லை சாப்பிட்டது. நான் சாக்லேட் சாப்பிட்டேனே, நாளைக்கு அப்படிம்போம். இப்போ நாளைங்கிறது என்னது? ஃபியூச்சர். ஆனால் சாப்பிட்டேனேங்கிறது கடந்த காலம். நம்ம அறியாத வயசில் குழப்பிப்போம். இப்போ ரொம்ப தெளிவாக இருப்போம் இல்லையா, சாப்பிட்டு முடித்தாலே அது நடந்து முடிஞ்சது. நடக்க போகிறது எல்லாமே ஃபியூச்சர், நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் ப்ரெசன்ட். இப்போ பெரிய கோயிலை கட்டிட்டார், ஹீ பில்ட். என்ன பண்ணியாச்சு? பில்ட் பண்ணியாச்சு. ஸோ ராஜராஜ சோழன் பில்ட், BUILT. அந்த டி என்னவா மாறிடுறது? டீயாக மாறிடும் பாஸ்டில். ஸோ ராஜராஜ சோழன் பில்ட் பிக் டெம்பிள், த பிக் டெம்பிள். ஏன் சார் த பிக் டெம்பிள் போடுறோம்?
there is a question இல்லையா? ஏன் அங்கே த போடுறோம்? ஏன்னா இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று இருந்தால் யூனிவர்சல் ட்ரூத்தும்பாங்க. இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று இருந்தால் அதை நம்ம தி போட்டு தான் சொல்லணும். த பிக் டெம்பிள், த தாஜ்மஹல், த சன், த மூன், இதெல்லாமே உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ நம்ம த பிக் டெம்பிள், ராஜராஜ சோழன் பில்ட் த பிக் டெம்பிள். ஸோ இந்த ஃபார்மை தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். எவ்வளோ கிளியராக ஏன் சப்ஜெக்ட், ஏன் வேர்பு, ஆப்ஜெக்ட், கொஞ்சம் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. நாட் ஓன்லி ஸ்பீக்கிங் பட் ஆல்சோ ரைட்டிங். இங்கிலீஷில் பிழை திருத்தலாமல் பேசுகிறதுக்கும் ஆஸ் வெல் அஸ் பிழை திருத்தலாமல் எழுதுறதுக்கும் நாம் கற்றுக்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் அப்படி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். கிளியர் வித்? ஆர் யூ கிளியர் வித்? ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை கட்டினார். இப்போ கட்டினார் அப்படிங்கிறது கடந்த காலங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ வேர்புடைய 4 ஃபார்ம் தெரியணும். சில பேசிக் ஃபண்டமெண்டல் ஐ கிவ் யூ, நானே உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில். இப்போ பில்ட் ஏன் வந்து பில்ட்டாக மாறுது, ஸோ இப்போ கோ வந்து ஏன் வெண்ட்டாக மாறுது, கம் வந்து ஏன் கேமாக மாறுது, இதெல்லாமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நடக்காதுன்னு ஒன்று இருக்கா, முடியாதுன்னு ஒன்று இருக்கா, எவ்ரி திங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள். பி ஆல்வேஸ் ஆப்டமிஸ்டிக். ஓகே.